பாயிண்ட், அடுத்த லோயர் ஈல்டு பாயிண்ட், இதை வந்து ஈல்டிங் இல்லைன்னா பிளாஸ்டிசிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஈல இருந்து எஃப் வர உள்ளது வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். அதாவது முதல் இங்க வந்து மறுபடியும் அந்த இதாகுதுன்னு சொல்லும்போது அது ஹார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஹார்டனிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த எஃப்ல இருந்து அடுத்தது ஜிக்கு வந்து இப்படி போகும், இந்த ஜிக்கு போகும். இந்த ஜியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரப்சர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ரப்சர் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. சரியா, ரப்சர் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரேக்கிங். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்டீல் வந்து கட் ஆயிரும். இந்த ஸ்டீல் கட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த யூடிஎம் மிஷின்ல வந்து நம்ம வந்து ஸ்டீலை கொடுத்து லோடு கொடுக்கும்போது அப்படி கிராஃப் வந்து அதுல வந்து ஃபிட் பண்ணலாம். அந்த கிராஃப் வந்து எப்படின்னா லோடு அப்ளை ஆகும் மாதிரி இந்த கிராஃப் வந்து இந்த ஷேப்ல தான் வரும். இதுக்காக தான் இந்த பாயிண்ட், அடுத்த லோயர் ஈல்டு பாயிண்ட், இதை வந்து ஈல்டிங் இல்லைன்னா பிளாஸ்டிசிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஈல இருந்து எஃப் வர உள்ளது வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயின் ஹார்ட்